பெருமை மாணவர்களே, அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கோலம் ஸ்பியர் மாடல் 1 மாதிரி 1. The volume of the sphere is 4851 cubic meter. Find the surface area. Option A 1380 meter square. Option B 1360 meter square. Option C 1368 meter square. Option D 1386 meter square. ஒரு கோளத்தின் கன அளவு 4851 மீட்டர் கியூப் எனில் வளைபரப்பு காண்க. ஏ 1380 மீட்டர் ஸ்கொயர், பி 1360 மீட்டர் ஸ்கொயர், சி 1368 மீட்டர் ஸ்கொயர், டி 1386 மீட்டர் ஸ்கொயர். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, கோளத்தினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க, வளைபரப்பு கேட்குறாங்க. இதுக்கு வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட் மெத்தடில் போடணும். எப்படி? இந்த சூஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 11 இஸ் தி ஆன்சர். சப்போஸ் 2 answers are come, find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுதோ அது விடை. சரி, 11ஆல் வகுப்பட அதுக்கும் ஷார்ட்கட் என்ன? If a number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, இப்போ இது முதல்ல என்ன பண்ணலாம்? டேக் த ஆன்சர். ஆப்ஷனே எடுத்துக்கலாம். முதல்ல ஏ ஆப்ஷன் 1380 ஒன்று விட்ட இலக்கங்கள் ஆல்டர்னேட் டிஜிட் வந்து 1 + 8 - 3 கூட்டல் 0. 1 8 9 - 3 that is 6. It is 11ஆல் it is வகுப்படாது. It is not divisible by 11. Therefore answer is wrong. தவறு. சரி, டேக் பி ஆப்ஷன் 1360 ஒன்று விட்ட இலக்கங்கள் 1 கூட்டல் 6 - 3 கூட்டல் 0. 1 + 6 7 - 3 7 3 போனால் 4. It is not divisible 11 by 11. 11ஆல் வகுப்படாது. அப்போ ஆன்சர் இஸ் ராங். தவறு. ஆப்ஷன் சி 1368 ஒன்று விட்ட இலக்கங்கள் ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் வந்து 1 + 6 - 3 + 8. 1 6 7 - 3 8 11. 7 11 போனால் 4. அது இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. 11ஆல் வகுப்படாது. திஸ் ஆன்சர் இஸ் ஆல்சோ ராங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டு தான் ஆன்சர். அதுவும் செக் பண்ணிடலாம். டி ஆப்ஷன் 1386 ஒன்று ஆல்டர்னேட் டிஜிட் வந்து 1 கூட்டல் 8 - 3 கூட்டல் 6. 1 கூட்டல் 8 9, 3 கூட்டல் 6 9, 1 9 போனால் 0. Therefore it is divisible by 11. 11ஆல் வகுப்படும். Therefore the answer is correct. சரி, அப்போ ஆன்சர் இஸ் டி 1386 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், the volume of a sphere is 1436 cubic centimeter. Find the surface area. Option A 554 centimeter square. Option B 616 centimeter square. Option C 704 centimeter square. Option 4 484 centimeter square. கோளத்தின் கன அளவு 1436 சென்டிமீட்டர் கியூப் எனில் வளைபரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 554 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ என்ன நம்ம அதாவது வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போட போகிறோம். என்ன? இந்த சூஸ் which is divisible 11 is the answer. Suppose 2 answers are come, find in that number which is divisible by 7.
கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுபடுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுவதோ அது விடை. சரி, இந்த 11ஆல் வகுப்படுறதுக்கும் ஷார்ட்கட். If the number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. இப்போ நாம் என்ன செய்யலாம்? ஆப்ஷன் டேக் ஆன்சர். ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 554. ஆல்டர்னேட் வந்து 5 + 4 - 5. 5 + 4 9 - 5. அப்போ that is equal to 4. It is not divisible by 11. 11ஆல் வகுப்படாது. அப்போ ஆன்சர் இஸ் ராங், தவறு. சரி, ஆப்ஷன் பி 6016. 616. ஆல்டர்னேட் டிஜிட் ஒன்றுபட்ட இலக்கங்கள் வந்து 6 + 6 - 1. 6 + 6 வந்து 12 - 1 11. இட் இஸ் டிவிசிபிள் பை 11. 11ஆல் வகுப்படும். சரி, கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ அதான் டோட்டல் ஆன்சரா? சொல்ல முடியாது. அடுத்தது ஏ 704. 704. அப்போ ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் ஒன்றுபட்ட இலக்கம் 7 + 4 - 0. அப்போ 11 - 0 = 11. ஓகே, இட் இஸ் டிவிசிபிள் பை 11. இது 11ஆல் வகுப்படும். இதுவும் சரியாக ஆன்சர், கரெக்டு. பார்த்தியா, 2 ஆன்சர் வந்துடுச்சு. சரி, அடுத்தது ஆப்ஷன் டி எடுங்க. 484. ஒன்றுவிட்ட இலக்கம் 4 + 4 - 8. அப்போ 8 - 8 = 0. இதுவும் 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. இதுவும் சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் பியா சியா டியா? இது 4ல் எதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கோ. 616. இப்போ என்ன செய்யலாம்? அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 × 2 12. 61லேருந்து 12 கழிச்சா 49. இட் இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகே, சரி. அப்போ அடுத்த இலக்கம் எடுத்துக்கோ. 704. இதை 4 2 பெருக்குங்க. 2ஆல் தான் பெருக்கணும். 2 2 × 4 2 8. இப்போ 70ல் 8 போனால் 62. 7ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 7. ஓகே, அப்போ அந்த ஆன்சர் வராது. அடுத்தது 484. டி ஆன்சர் எடுத்துக்குவோம். 4 2ஆல் மல்டிப்ளை பண்ண 4 2 8. அப்போது 48ல் 8 போனால் 40. இதுவும் 7ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 7. தேர்ஃபோர் டோட்டலாக 7ஆல் வகுப்படுறது வந்து பி ஆன்சர். அப்போ டோட்டலாக ஆன்சர் இஸ் 616 centimeters square. B is the answer. Next, the volume of a sphere is 38,808 cubic centimeter. Find the surface area. Option A 2465 centimeter square. Option B 3268 centimeter square. Option C 5544 centimeter square. Option D 3530 centimeter square. கோளத்தின் கன அளவு 38,808 சென்டிமீட்டர் கியூப் எனில் வளைவரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 2465 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி 3268 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி 5544 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி 3530 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா, வளைவரப்பு கேட்குறாங்க. இது வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போடுறோம். எப்படி? இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose 2 answers are come, find in that number which is divisible by 7 is the answer. அதாவது கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. சரி, 11ஆல் வகுப்படுறதுக்கும் ஷார்ட்கட் என்ன? if the number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. Okay, இப்போ take the option. Option A, முதல் ஆப்ஷன் எடுங்க. முதல் ஆப்ஷன் என்ன? 2465. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் ஒன்றுவிட்ட இலக்கம் 2 + 6 - 4 + 5.
2 + 6 8 -4 + 5 9. 8ல் 9 போனால் 1. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. 11 வகுபடாது. therefore the answer is wrong. தவறு. சரி, பி ஆப்ஷன் எடுக்கும். 3268. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் ஒன்று விட்ட இலக்கம் 3 + 6 -2 + 8. 3 + 6 9 -8 + 2 10. 9ல் 10 போனால் 1. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. therefore இதுவும் 11 வகுபடாது. ராங் ஆன்சர். தவறு. அடுத்து சி எடுக்கும். 5544. ஒன்று விட்ட இலக்கம் ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் 5 + 4 -5 + 4. இப்போது 5 + 4 9 -5 + 4 9. 9ல் 9 போனால் 0. இட் இஸ் டிவிசிபிள் பை 11. இது 11 வகுபடும். therefore the correct answer is correct and C. therefore சரி. சரி, அப்போ டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்து பார்க்கணும். 3530. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் வந்து 3 + 3 -5 + 0. 6ல் 5 போனால் 1. இது 11 வகுபடாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. therefore the answer is wrong. தவறு. therefore ஒட்டுமொத்த ஆன்சர் இஸ் சி ஆன்சர். 5544 centimeters square. Next, the volume of a sphere is 1232 cubic centimeter. Find the surface area. Option A 616 centimeter square, 704 centimeter square, 554 centimeter square, 484 centimeter square. கோளத்தின் கன அளவு 1232 கன அது சென்டிமீட்டர் கியூப் எனில் வளைவரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பி 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சி 554 என்ன கொடுத்துக்கிறாங்க? வால் ஸ்பியருடைய கன அளவு கொடுத்துக்கிறாங்க, வால்யூம் கொடுத்துக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. வளைவரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இதில் வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட் பண்ணுறது போகிறோம். இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11 வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7 வகுப்படுகிறதோ அது விடை. சரி, இப்போ 11 வகுப்படுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? If a number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11 வகுபட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். Take the answer. ஆப்ஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல ஏ 616 ஒன்று விட்ட இலக்கம் 6 + 6 -1, 6 + 6 12 -1, that is 11. therefore it is divisible by 11. 11 வகுப்படும். ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, பி ஆப்ஷன் 704. ஒன்று விட்ட இலக்கம் வந்து 7 + 4 -0. அப்போ 7 4 11 -0. அப்போ ஆன்சர் இஸ் 11. இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 11. இதுவும் 11 வகுப்படும். அப்போ ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி. சரி, அடுத்து சி ஆப்ஷன் எடுங்க. 554. 5 + 4 ஒன்று விட்ட இலக்கம் -0. 9 -0 9. 11 இது வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. ஆன்சர் இஸ் ராங். அப்போ டி ஆன்சர் எடுங்க. 484. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் வந்து 4 + 4 -8. 4 + 4 8 -8 0. அப்போ இதுவும் 11 வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. தட் இஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்போ ஏக்கு கரெக்டாக வருது, பிக்கும் கரெக்டாக வருது, டிக்கும் கரெக்டாக வருது.
ஆனால் இந்த 3ல் எது கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கணும். எப்படி? அதுக்கு தான் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதுக்கு தான் ஷார்ட்கட். என்ன? 616 எடுத்துங்க. 6 2 மல்டிப்ளை பண்ணால் 12, 61 12 போனால் 49. அப்போ 7ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகே. அடுத்தது பி ஆப்ஷன் எடுத்தால் 704, 4 2 8, 70 8 போனால் 62. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. 7ஆல் வகுப்படாது. அடுத்து டி ஆப்ஷன் 484, 4 2 8, 8 48 8 போனால் 40. 7ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. ஆக இந்த 3 ஆன்சரில் எது 7ஆல் வகுப்படும்? ஏ இஸ் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஏ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் the volume of the sphere is 1,79,666 2/3 cubic centimeter. Find the surface area. Option A 5,344 centimeter square. Option B 6,776 centimeter square. Option C 6,159 centimeter square. Option D 7,382 centimeter square. கோளத்தின் கன அளவு 1,79,666 2/3 சென்டிமீட்டர் கியூப் எனில் வளைவரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 5,344 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி 6,776 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி 6,159 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டி 7,382 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்பர் பெருசாக இருக்குது. அதனால் வித்தவுட் யூஸிங் த ஃபார்முலா we can do it. அதாவது ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட் முறையில் இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose 2 answers are come. Find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அது எது 7ஆல் வகுப்படுகிறதோ அதுதான் விடை. சரி, 11ஆல் வகுப்பட ஷார்ட்கட். If the number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, டேக் தட் ஆப்ஷன். அதாவது கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை எடுங்க. என்ன? ஏ 5,344. ஒன்றிவிட்ட இலக்கம் ஆல்டர்னேட் டிஜிட் 5 கூட்டல் 4 மைனஸ் 3 கூட்டல் 4. 5 கூட்டல் 4 9, 3 + 4 7. 9ல் 7 போனால் 2. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. therefore 11ஆல் வகுப்படாது. therefore ஆன்சர் இஸ் ராங், தவறு. அடுத்து பி ஆன்சர் 6,776. ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் 6 கூட்டல் 7 மைனஸ் 7 கூட்டல் 6. தட் இஸ் 13 மைனஸ் 13 0. அப்போது இட் இஸ் டிவிசிபிள் பை 11. இது 11ஆல் வகுப்படும். therefore ஆன்சர் இஸ் கரெக்ட், சரி. அடுத்து ஆப்ஷன் சி 6,159. ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல் 6 கூட்டல் 5 மைனஸ் 1 கூட்டல் 9. 6 5 11 மைனஸ் 1 9 10. 11ல் 10 போனால் 1. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. இது 11ஆல் வகுப்படாது. ஆன்சர் இஸ் ராங், தவறு. அடுத்தது ஆப்ஷன் டி 7,382. 7 8 ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் 7 + 8 மைனஸ் 3 + 2. 7 + 8 15. 3 + 2 3 + 2 5. 15ல் 5 போனால் 10. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. 11ஆல் வகுப்படாது. therefore ஆன்சர் இஸ் ராங், தவறு. அப்போது ஒட்டுமொத்தமாக ஆன்சர் பி இஸ் தி ஆன்சர்.
776 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும். அவற்றையும் ப்ரெஸ் பண்ணாக்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்பப்போடு வந்து சேரும். முடிந்தால் தங்களால் என்ற பொருளுதவி அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.